இன்னைக்கு ஐடி மார்க்கெட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஹாட்டஸ்டான டெக்னாலஜி 2017 லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டிங் த சர்வீசஸ். வாடகைக்கு டெக்னாலஜி எடுத்து அதை பயன்படுத்திட்டு நம்ம கொடுத்துருவோம். தட்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டெக்னாலஜி பற்றி இப்போ பார்க்கலாம். என்னோட நேம் வந்து வெங்கட்ங்க. நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல். என்னோட ப்ரொஃபைல் வந்து microsoft.com போய் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். 16 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். இதில் 9 அவார்டு வந்து மைக்ரோசாஃப்ட்டுங்க. நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்க்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட்டஸ்ட் ஜாப், இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹாட்டஸ்ட் ஜாப் எங்கன்னா இருக்குது, கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்குது. 1941 வந்து ப்ராசஸிங் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் தேவைப்பட்டுச்சுங்க. இந்த கம்ப்யூட்டருக்குள்ள டேட்டாக்கள்லாம் ஷேர் பண்ணணுன்ற நேரம் வரும்போது நெட்வொர்க்கிங் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு ஒன்று உருவாக்குனாங்க 1950ஸ்லங்க. ஆன் தி அதர் எண்ட் ஒரு கம்ப்யூட்டர் வேலையை மட்டும் செய்யி எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்ட்டு ஒரு சர்வர்னு ஒன்று உருவாக்குனாங்க. கிளைண்ட்னு நம்ம உட்காந்துட்டு இருக்க கம்ப்யூட்டர் அதில் இருந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுவான் அண்ட் சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எஃபிஷியன்ட் டேட்டா ஷேரிங்காக ஒரு கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் அப்படின்றது 1976 உருவாச்சுங்க. கிளைண்ட்டு நம்ம ஆஃபீஸில் இருக்கும், சர்வரும் ஒரு பெரிய கம்ப்யூட்டரும் நம்ம ஆஃபீஸில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ நெட்வொர்க் ரொம்ப பெருசாகும் பொழுது கம்ப்யூட்டர் நிறைய ஒரு சர்வரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க 1977ங்க. இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 1979ல் கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் பயங்கர பெருசாக ஆரம்பிச்சிச்சுங்க. சரிங்களா? ஆன் தி அதர் எண்ட் இன்டர்நெட் உருவாகிற காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ் நிறைய ஒரு சர்வர் ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. 1980ஸ்ல ஒரு ஸ்டேஜில் வந்து அதால் ப்ராசஸ் பண்ண முடியாமல் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு 1982s. அப்போ நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம ஆஃபீஸ்லேயே கிளைண்ட் இருக்குது, சர்வர் ஏன் வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிறத யூஸ் பண்ணாமல் வை கேன் வி கோ ஃபார் ஒரு ரிமோட் சர்வர், வெளியிலேருந்து வாடகைக்கு நம்ம ஏன் எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டிங் த சர்வர் ஸ்பேஸ் டு ப்ராசஸ். கிளைண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் சர்வர் வந்து வேறு எதனா ஒரு ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிளைண்ட் இங்கே இருக்க இன்டர்நெட் மூலமாக சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க 1985ல். ஸோ சர்வர் ஸ்பேஸ் மட்டும் ஏன் நம்ம வாடகைக்கு எடுக்கணும், சர்வரையே வாடகைக்கு எடுக்கலாமே, இல்லை ஓஎஸை வாடகைக்கு எடுக்கலாம், இல்லை சாஃப்ட்வேரை வாடகைக்கு எடுக்கலாமேன்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் உங்களுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏரா 2000ல் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வர் கிளைண்ட்லேருந்து இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உருவாக்குனாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு டைப்ஸ் இருக்குங்க. 3 டைப் மேஜராக சொல்லுவாங்க. ஒரு சர்வரை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீ என்ன ஓஎஸ் வேணா போட்டுக்கோ, அதில் என்ன சாஃப்ட்வேர் வேணால் பயன்படுத்திக்கோ. ஸோ தட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸுங்க. இதுவே வந்து ஒரு ஓஎஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீ என்ன சாஃப்ட்வேர் வேணால் போட்டுக்கோ அண்ட் யூ கேன் யூஸ் இட். இதே வந்து ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க. நீ சாஃப்ட்வேரை நீ என்ன லைக் அந்த சாஃப்ட்வேரை நீ யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 மேஜராக சொல்லுவாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், நம்ம ஆஃபீஸில் இருக்க சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஹார்ட்வேர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குங்க, நம்ம மாற்ற முடியாது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுனா அதுக்கு தானே செலவு பண்ணணும். ஆன் தி கிளவுட் சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ன்றது கிடையாதுங்க. பில்ட் பேஸ்ட் ஆன் யூசேஜ், நீ எவ்வளோ யூஸ் பண்ணியோ அதுக்கு பே பண்ணிட்டு போ. லோ மெயின்டெனன்ஸுங்க. ஸோ மெயின்டெனன்ஸே இருக்காதுங்க, அப்படின்னா கொஞ்சமான மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஹார்ட்வேர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு ரியல் கிளவுட் சர்வரை நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேரை இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு 35,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு சர்வரில் வந்து நான் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தினா 300 ரூபாயில் முடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன். ஸோ அமெரிக்கா இருக்கிற சர்வர் நான் கனெக்ட் பண்ணி நான் எனக்கு தேவையான வேலைகள் நான் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கிளவுட். நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி வைஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விக்கிடெக்கி டெக்னாலஜி டியூட்டோரியல்ஸ் போய் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்ல. இல்லை ஸ்கூல் பற்றி வேணால் வந்து விக்கிடெக்கி ஸ்கூலுங்க. இன்டர்வியூ ரிலேட்டட் வேணால் விக்கிடெக்கி இன்டர்வியூ டிப்ஸுங்க. அண்ட் இதுதான் நம்மளுடைய வெப்சைட் wikidiki.com. டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து யூ கேன் இன்க்ளூட் இன் யுவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ தட் அந்த குரூப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். தேங்க்யூ.